கைஸ், நம்ம கூடலூர் மண் வாசத்தை வந்து தாண்ட போகிறோம். இதுதான் நம்ம கூடலூர் இந்த செக் போஸ்ட்டுனா இந்த இங்கே இருப்பார், இதுதான். இதை தாண்டி தான் நம்ம போகணும். டூ வீலருக்கு எப்படின்னு தெரில, நம்ம போகலான்னு நினைக்கிறேன். டூ வீலருக்கு அப்படி கிடையாது, நம்ம போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. நீங்கள் அப்படியே ஜாலியாக பாட்டு கேட்டு ஜம்முன்னு போக வேண்டியதான். நானும் என் தம்பியும். என் தம்பி நினப்பான் வண்டி ஓட்ட தருவானா என்னன்னு. கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு இனி வந்து 18 வயசு ஆகலை. நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கல் ஏரியாவில் ஓட்டுறதுக்கும் இந்த மாதிரி ரோட்லலாம் ஓட்ட கொடுக்கக்கூடாது. நம்ம பாவம்னு நினச்சி கொடுப்பானா, அது வந்து வேறு ஏதாவது இதில் முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரிலாம் யாராவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. லைசன்ஸ் போட்டு ப்ராப்பராக இருக்கும்போது தயவு கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க இந்த மாதிரி ரோட்லலாம். ஏன்னா அது வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. லைசன்ஸ் போட்டால் அவன் தைரியமாக ஓட்டுக்கலாம், நம்மளுக்கும் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆமாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நம்ம வந்து நடுவட்டம் வந்தாச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் வந்து காஃபி வாங்கிட்டு அப்படியே போகணும் தான். ரைஸ் இதான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு என்னென்னு தெரில, டிராஃபிக்காக என்னென்னு தெரில. நம்ம பார்க்காம சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு. ஒரு டிராஃபிக் நின்றாலே ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிடுறது ஆகும் தான். என்ன நானே தான் சொல்லிக்கிறேன். டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆக்சிடெண்ட் ஆகலை. டைம்லாம் நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சு. நல்லா நம்ம போயிட்டு காஃபி வாங்கிட்டு ஜாக்கெட்லாம் போட்டு அப்படி போகணும். கைஸ் ஒரே டிராஃபிக்காக இருக்குது, ஏன்னே தெரில. காஃபி வேறு வாங்கணும். இந்த பஸ்ஸை நிற்கிறனால தான் டிராஃபிக் என்னென்னு வேறு தெரில. நம்ம கோப்ரோவில் வேறு இன்னும் 18% தான் சார்ஜ் இருக்குது. எந்திரா பண்ணது வண்டி ஓரமாக நிற்காது, ஓரமாக இந்த பஸ்ஸு நிற்கிற இடம். டூ வீலர் நிற்கலான்னு தெரில. வாங்க நம்ம போயிட்டு ஸ்டார்ட்டில் சாயை வாங்கிட்டு வரலாம். வாங்கிக்கோ, ஸ்டாண்டை கட்டிடு. கைஸ் நம்ம ஃப்ளாஸ்கில் வந்துட்டு காஃபி வாங்கலாம். காஃபி வாங்கலாம் இல்லைடா, காஃபி வாங்க வேண்டியது நடுவட்டத்தில் இருக்கும். நான் ஒரு 50 ரூபாய்க்கு காஃபி பார்சல். 50 ரூபாய்க்கு காஃபி பார்சலா? வந்து கழுகணும். வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? பிஸ்கெட் வேணுமா? என்ன வேணும்? மிளகாலாம் வேணாம்டா, வேறு ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது வாங்கிக்கோ. இப்போ என்ன மிளகா பஜ்ஜி தான் வேணுமா? மிளகா பஜ்ஜி வேணும்னா மிளகா பஜ்ஜி வாங்கிக்கோ. இட்லி எல்லாம் இருக்காது. இட்லியா? சில்லுன்னு இருக்கும். ஊட்டி போய் வாங்கி தரேன். இல்லை ஒரு காஃபி போட்டு தரேன். இல்லை சார்ஜே ஏறிட்டு இருக்கு. நாங்கள் நடுவட்டை வந்தாச்சு. அண்ணன் வந்து காஃபி போட்டுட்ருக்காரு. தம்பிக்கு வந்து மிளகா பஜ்ஜி வேணுமாம்மா. என்ன பஜ்ஜி வேணும்? இட்லி வேணும்னு சொல்கிறான். இப்படி இன்னும் கிட்ட இட்லி அனுப்புகிறேன் நடுவட்டம் வந்துட்டு. அதனால் நம்ம வந்து ஊட்டியில் போய் சாப்பிட்லாம். சரியா? நம்ம வாங்கியாச்சு காஃபி. தம்பிக்கு வந்து ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கி கொடுத்தாச்சு. இந்தாங்கண்ணா, இனி ஒன்று வேணுமாடா? போதுமா? இது போதும். காஃபி வாங்கியாச்சு, மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோம். இனி அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ். நம்ம கோப்ரோவில் சார்ஜ் முடிஞ்சு 3% தான் இருக்குது. நம்ம ஃபோனு வந்து நம்ம ஸ்கூபியில் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். ஃபோனு சார்ஜ் ஆனால் கோப்ரோவில் சார்ஜ் போட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எங்கள் நிலமையை பாருங்கள் கைஸ்.
என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லாமல் எங்கள் ஃபோனில் சார்ஜு திருப்பி முடிஞ்சிருச்சு. நம்ம கேமரா சார்ஜ் போட்டு வச்சுருந்தோம். சரி என் ஃபோனில் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோம், 6% தான் இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. மனோஜுக்கு வேறு ஃபோன் பண்ணணும். ஏன்னா அவன் வர்க்கி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். அதனால் ஃபோனில் பேலன்ஸ் இல்லாததுனால என் தம்பி ஃபோனுக்கு தான் கூப்பிடணும். இனி வந்து அவன் ஃபோன் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மனோஜுக்கு கூப்பிட முடியும். நம்ம ரெகுலராக வாங்குகிற வர்க்கி கடையில் வந்து இன்றைக்கி லீவாக இருக்குது. அதனால் அவன்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். ஏன்னா அங்கே தான் நம்ம ரெகுலராக வாங்குவோம். இனி வேறு எங்கே வாங்குறது எதுன்னு தெரில. சரி அவனுக்கு ஃபோன் ചാവി വണ്ടി നിന്നിട്ട് ഇല്ല പിന്നെ ലൈറ്റ് കത്തണം കണ്ടില്ലേ. ഇതാ ഓ സൈഡിൽ നിൽക്ക് ഇതാ கைஸ் மனோஜுக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். வர்க்கியும் வாங்க முடியல. அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி போயிட்டு மோமோஸ் சாப்பிட்லான்னு இருக்கோம், சிக்கன் மோமோஸ். அதனால் போய் பார்க்கலாம் கிடைக்குதானே. கிடைக்கும் கிடைக்காம கிடையாது. ரேட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம். ஏன்னா நம்மள்கிட்ட பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஊட்டியில் சாப்பிட்டப்போ சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோமோஸ்னால் இதுதானா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஊட்டியில் தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் மோமோஸு. அதுக்கப்புறம் தான் கோயம்புத்தூரில் மனோஜ் சொன்னான் சாப்பிட்லாண்டா அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் பிடிக்க கிடையாது. ஊட்டியில் பிடிச்ச அளவுக்கு எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை. எனக்குன்னா என்ன சொல்கிறது, அது சாப்பிட்டதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதனால் இப்போ போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் மோமோஸ் இருக்கா என்னன்னு. அப்படி இல்லைன்னா வேறு எதாவது சாப்பிட்டு அப்படியே போகலாம். இருக்கும், நாங்கள் சாப்பிட்ட கடை இருக்கான்னு போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேறு எதாவது கடை இருந்துச்சுன்னா அங்கே சாப்பிடுவோம். எதாவது பண்ணுவோம். ஒன்று வாங்க போய் பார்க்கலாம். இந்த கிளைமேட்டில் நம்ம இந்த வண்டி ஓட்டுறது வேறு ஃபீல். அது எல்லா ரயில்லையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃபீலை வந்து நீங்கள் ரசிச்சு பாருங்களே, உங்களுக்கு அது மனசை விட்டு போகவே போகாது இந்த ஃபீலு. அதனால தான் நான் நைட்டும் கிளம்புறது. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது நைட்டு தான் கிளம்புவோம். இங்கே ஊர்லேருந்து கிளம்பும்போது நைட்டு தான் கிளம்புறோம். ஏன்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். வெயிலில் கிளம்புறதுக்கும் அந்த குளிரில் கிளம்புறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த வெயிலில் போகிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு நைட்டில் போகிறது பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒத்துக்குவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து நைட்டு போகிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டில் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். இங்கே தான் சாப்பிட்டோம். சரி பார்ப்போம். மோமோஸ் டிராஃபிக் ஜாம். இந்த வழியாக போகக்கூடாதே இருக்காது என்ன தெரியல. நாங்கள் போய் பார்ப்போம். என் ஃப்ரெண்டு சொன்னான், நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இங்கே ஊட்டியில் சாப்பிட்ணுன்னு அந்த மோமோஸ் கடை இதுதாண்டா பெஸ்ட்டு. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்கும்போது இருந்துச்சு அந்த மோமோஸ் கடை அப்படின்னா. இங்கே தான் இந்த கார்னரில் இருந்துச்சு. வாங்க போய் பார்க்கலாம். இருக்குது கடை இருக்கிறது. அந்த கடை தான். நம்ம வண்டி எங்கே நிப்பாட்டுறதுன்னு பார்க்கணும். வண்டி நிப்பாட்டிட்டு வந்துட்டு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு போனோம், நம்மளுக்கு பேகு வேறு இருக்குது. என்ன பண்ணுறது, பேக் கழட்டிக்கலாமாடா? பேக் கழட்டிட்டு போய் சாப்பிடுவோமா? வேணா ஒரு காரியம் செய்யும், திருப்பி எத்தனை வாட்டி கழட்டி மாட்டுறதுன்றியா?
கடையில் போயிட்டு மோமோஸ் இருக்கான்னு கேளு, இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கேட்டு வா. இருக்கும், அந்த அந்த கடையில் போய் கேட்டு வாடா, மோமோஸ் இருக்கான்னு கேட்டு வா. இந்த பெட்டி கடையில் தான். நான் வண்டி இப்படி நிப்பாட்டிக்கலாம்ல அண்ணா? அண்ணா வந்து வண்டி இப்படி நிப்பாட்ட போயிட்டாரு, அதனால இங்கே நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டி போய் சாப்பிட்டு வருவோம். இந்த கடை தான் நாங்கள் சாப்பிட்டோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது கோயம்புத்தூரில் போட்டோண்ணா. கோயம்புத்தூர்ல எங்க? கோயம்புத்தூரில் நம்ம ஃப்ரெண்டு கடை வச்சுருக்காரு. எந்த இடத்துலங்க? நம்ம வஉசி பார்க்கு தெரியுமா, காந்திபுரம் போகிறோம்ல, வஉசி பார்க்கு கிட்ட வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணா காலேஜ் தெரியுமா, கிருஷ்ணா காலேஜ் நம்ம பாலக்காடு போகிறோம் இல்லையா, அங்கே கடை இருக்குது. அதுதான் நம்ம அண்ணா கடை, மோட்டோ ப்ரோன்னு சொல்லி. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ஊட்டிக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். நான் போடும்போது வேறு கடையில் போட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம அண்ணாவே கடை வச்சுருக்காரு. நான் போடும்போது 4500. இப்போ எவ்வளோன்னு தெரியாது, இல்லைன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வேணால் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஊட்டிக்கு அந்த கிரில் அமுச்சு வச்சுருவாங்க. ஊட்டிக்கு நம்ம இங்கே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிட்டிங் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் இப்பயும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வாங்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னாடி சேஃப்டி கிடையாதுண்ணா, பின்னாடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வண்டி சாஞ்சாலோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் முன்னாடி நீங்கள் போடுறது வந்து நார்மலாக நம்ம ஸ்கிட் ஆகி போனோன்னு வைங்களேன், ஃபுல்லாக அந்த முன்னாடி இருக்கிறது அப்படியே பிஞ்சு வெளியே வந்து, அதுவும் பார்த்துக்கோங்க. கீழே ஒழுக்கமாக சேஃப்டியாக இருக்கும். நம்பர் கொடுங்க. ஓகே. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம் நாங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பி இதே கடையில் சாப்பிட போகிறோம். அது வந்து இந்த பம்பர் கேட்குறாங்கல்ல.